வேதத்தில் அநேகரை ஆண்டவர் அழைக்கிறார். நாம் அதை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் நம்மளையும் அழைத்திருக்கிறார். யாக்கோபினுடைய அழைப்பை நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். உடனே யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருக்கிறேன் என்றான். இன்றைக்கு கர்த்தருடைய அழைப்பு நம்ம மேலே இருக்குது. ஆண்டவருடைய அபிஷேகம் நம்ம மேலே இருக்குது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோன்னா, நித்திரை யாக்கோபை போல நித்திரை அடைந்தவர்களைப் போல இருந்து இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதை நான் அறியாது இருக்கிறேன் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இன்னும் அறியலை, அழைப்பை இன்னும் புரிஞ்சிக்கலை. ஏன் நம்மளால் ஓட முடியலைன்னா, அழைப்பை புரிஞ்சிக்க முடியலை. என்ன அழைப்புன்றது தெரியலை, எங்கே தரிசனம் பாதையில் போகிறோம் என்பது தெரியலை, எந்த பாதையில் போகிறோம் என்பதை நமக்கு அறியலை. அந்த வழி உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ நித்திரை பண்ணியிருக்க மாட்டாய். நீ என்ன செஞ்சிருப்ப? அறிந்திருப்ப. நீ போகிற வழியை நீ அறிந்திருக்கணும். நீ ஊழியம் செய்கிற ஸ்தலம் என்னது என்பதை அறிந்திருக்கணும். உன் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை அறிந்திருக்கணும். உன்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அறிந்திருக்கணும். நீ எப்படிலாம் ஜெபித்து இருக்கிற என்பதை அறிந்திருக்கணும். நீ போராடி ஜெபிக்கும் போது பிசாசுகள் கட்டப்பட்டு இருந்தது, பிசாசுகள் நடுநடுங்கினது. இப்போ அந்த எல்லாவற்றையும் நீ அறிந்திருக்கணும். உன் மேலே இருக்கிற அழைப்பு, என் மேலே இருக்கிற அழைப்பு அது சாதாரண அழைப்பு அல்ல, அது தெய்வீக அழைப்பு. இது மனுஷன் உனக்கு ஆல்டர்னேட் கொடுத்து உன்னை முன்னாடி வந்து ஒப்பு கொடுக்க வச்ச அழைப்பு கிடையாது. இது தேவனால் பரத்தினால கொண்டு வரப்பட்ட ஒரு அழைப்பு. இதை நான் அறியாது இருக்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். அந்த அழைப்பை இன்றைக்கு அழைப்பை புரிஞ்சு செயல்படுகிறவங்க சரியான வெற்றியின் பாதையிலே நடக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் நமக்கும் ஆண்டவர் பேசுகிற காரியம்தான், நீ அறியாது இருக்கிறது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் உடைய வார்த்தை, உன் அழைப்பை நீ அறியாது இருக்கிறது என்ன? உன் ஜீவியத்தை நீ அறியாது இருக்கிறது என்ன? மனம் போன போக்கிலே, கால் போன போக்கிலே, எண்ணங்கள் போன போக்கிலே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னதை செய்வார். அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. அவர் சொன்னதை செய்வார். ஆனால் நாம் அறியாது இருக்கிறது என்ன? அவர் சொன்னதை செய்யும் அளவும் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாது. அவருடைய இரக்கம் நம்ம மேலே இருக்கும். அவருடைய தயவு நமக்கு பாராட்டப்படும். ஆனால் இதை எல்லாவற்றையும் நாம் அறியாது இருக்கிறது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ போகிற எந்த இடத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். யார் மேலே ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்கோ அவன் போகிற இடமெல்லாம் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். உன் மேலே அழைப்பு இருக்கிறது என்றால், உன் மேலே கர்த்தருடைய கரம் அபிஷேகம் இருக்கிறது என்றால், உன் வாழ்க்கையில் ஒரு தரிசனம் இருக்கிறதா, இந்த சபையை குறித்து ஒரு தரிசனம், உன் ஊழியத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது என்றால், கர்த்தர் நீ போகிற இடமெல்லாம் ஆண்டவர் உன்னோடு கூட வருவார். இந்த யாக்கோபு சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. இவன் ஒரு எத்தன். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் உனக்கு சொன்னதை செய்வேன். அவனை கொண்டு, ஒரு எத்தனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறத பார்க்க முடியும். இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நான் காலியான பாத்திரமாக இருக்கலாம், நிரம்பி வழியாத பாத்திரமாக இருக்கலாம், ஜபத்தில் குறைவுபட்ட பாத்திரமாக இருக்கலாம், அழுக்கான ஒரு பாத்திரமாக இருக்கலாம், சுத்திகரிக்கப்படாத ஒரு பாத்திரமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர்
சொன்னதை, உன் பாத்திரத்தை சொன்னதை ஆண்டவர் உன்னை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆனால் என் பாத்திரம் இப்படி இருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கணும். நீ அறியாமல் இருக்கிறது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் காலியான அந்த திராட்சை ரசத்தை நிரப்ப முடியும். அவர்னால் அதை நிரப்ப முடியும். வெறும் தண்ணீரை நீ நிரப்பு. அதற்கப்புறம் ஆண்டவர் செய்கிறது என்ன? வெறும் தண்ணியை நீ நிரப்ப சொல்கிறார். வேலைக்காரனை கூப்பிட்டு யோவான் சுவிசேஷத்துக்கு 2வது அதிகாரத்தில் வெறும் தண்ணியை நீ நிரப்பு. அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் நீ கொடு. இன்றைக்கு உன் வாழ்க்கை ஒரு வெறும் தண்ணியாவது நீ நிரப்பு. உனக்கு கொடுக்கப்பட்ட சின்ன வேலையாவது அதை செய் கர்த்தருக்காக. வெறும் தண்ணி தான். ஒரு வேளை உனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கும், அபிஷேகம் இல்லாத மாதிரி இருக்கும், பிரசனம் இல்லாத மாதிரி இருக்கும். உன் வேலை என்ன? வெறும் தண்ணியை நிரப்பு. அந்த வெறும் தண்ணியை நீ நிரப்ப 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 நீ வெளியே போகும்போது வெறும் தண்ணி திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றுவார். உனக்கு சொன்னதை ஆண்டவர் செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அந்த துணிச்சலான ஒரு வாழ்க்கை, துணிச்சலான ஒரு அழைப்பு நம்ம மேலே ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதை நான் அறியாது இருக்கிறேன் என்றான் யாக்கோபு. இதை நம்மளும் யாக்கோபை போல அறியாது இருக்கிறோம். இந்த விசேஷித்த அழைப்பை புரியணும், அறியணும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு தயவு தாங்க, எனக்கு இரக்கத்தை தாங்க. இந்த அழைப்பை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவர் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை ஆண்டவர் காப்பார். விசேஷித்த அழைப்பு உள்ளவனுக்கு அந்த கிருபை போகிற இடமெல்லாம் ஆண்டவர் காட்கிறார். யோசேப்பு மேலே விசேஷித்த ஒரு அழைப்பு, அந்த தலைமைத்துவ அழைப்பு, ஒரு முழு தேசத்துக்கு உண்டான ஒரு அழைப்பு. போகிற இடமெல்லாம் கர்த்தர் இருக்கிறார். அடிமைத்தனத்தில் ஆண்டவர் இருக்கிறார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் இருக்கிறார். எல்லா இடத்துலையும் யோசேப்போடு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இதுதானே ஆசீர்வாதம். நீ போகிற இடமெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர், நீ இழந்த தரிசனத்தை, இழந்த உன் அபிஷேகத்தை, இழந்த காரியத்தை, இழந்த தாளந்துகளை தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவரால் திரும்பி வர பண்ண முடியும், திரும்பி கொடுக்க முடியும். என் தேவனால் தான் அதை கொடுக்க முடியும். இழந்த சாட்சியை, அநேகர் நம்ம சாட்சியை கெடுக்கிறாங்க, இழந்திருக்கலாம். மீண்டும் அதை ஆண்டவர் திரும்ப தர செய்வார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிட மாட்டார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, யாக்கோபை போல என் தரிசனத்தை நான் அறியாது இருக்கிறேன். என் அழைப்பை நான் அறியாது இருக்கிறேன். உன்னத அழைப்பு சாதாரணமானதல்ல. ஒரு என்கவுண்டர் பவுலுடைய வாழ்க்கையில் நடந்த பிறகு அவன் புரிஞ்சுக்கிட்டான், அடுத்து நான் என்ன செய்யணும். நான் 25வது வயது வரைக்கும் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பாவத்தின் விளிம்பில் இருந்த என்ன 21வது வயதில் ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். மார்ச் 1ஆம் தேதி. ஆமென். நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ என் வேலையை செய்யணும்னு சொன்ன பிறகு அடுத்த கேள்வி நான் கேட்டது, ஆண்டவரே, என்னை அழைக்கிறதுக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொன்ன பிறகும் ஆண்டவர் நீ எனக்கு வேணும், நான் உன்னை அழைக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் ஆண்டவரிடத்தை கேட்ட கேள்வி, நான் இப்போ என்ன செய்யணும். எனக்கு அப்போ இந்த பவுல் சந்தித்தது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேட்ட கேள்வி, நான் இப்போ உமக்கு என்ன செய்யணும், எதற்காக என்னை அழைத்து. இதுவரை ஆண்டவர் என்னை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடத்துவார். ஆண்டவர் கரத்தில் நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதை நான் அறியாது இருக்கிறேன், அந்த உன்னத அழைப்பு உன் மேலே இருக்கு, இதை நீ அறிந்திருக்க கர்த்தர் கிருபை தருவார். இதை நீ அறிஞ்சிட்டனா உன் தரிசன பாதையில் நீ ஓடுவ, உன் அக்கினியில் நீ ஓடுவ, உன் மேலே அந்த அபிஷேகம் இருக்கிறத பார்க்க முடியும். நீ நின்றாலே போதும். நீ பெரிய ப்ரிப்பேர் பண்ணி ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு வரணும், டைரி ஃபுல்லாக எழுதி எடுத்துகிட்டு வரணும் அல்ல. ஆமென். ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும் அல்ல. உன் மேலே தரிசனம் இருக்கா அல்லவா, நீ நின்றா போதும். கர்த்தர் சொன்னதை அவர் வாயை கொண்டு உன்னை ஆண்டவர் பயன்படுத்த ஆண்டவர் சித்தம் வைப்பார். அநேக காரியத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். டைரியாக எழுதின என்ன, தரிசன பாதைக்கு போகும்போது ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் இடைப்படுகிறார்.
வாழ்க்கையில் இந்த ப்ரிப்பரேஷனோட ஆயத்தத்தோடு சொன்னதை செய்யும் வரை இந்த ஊழியத்தில் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம்.